காலை தூக்கி அவர் வேணும்னு ஆடல, தோடு விழுந்துட்டு ஆமாம். அதுக்கே பாட்டு பாடிக்கிறாங்க. தோட்டோடு என் சிவன் வெளியேறி காண்பின் வரிசூடி கடலை கொடி பூசி என் உள்ளம் கவர காண்பன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். அதனால் அவங்க காலை தூக்கி ஆடிட்டார், அம்மா தோற்றுட்டாரு. அம்மா வந்து அந்த தோல்வி அடைஞ்சிட்டுன்ற ஒரு கோபத்தில் தனியாக ஐயா விட்டு விலகி போகிறாரு. அதுதான் காரைக்காலாமே முதல்ல வந்து அம்மாள் தான் வழிபாடு பண்ணிட்டு தான் வந்து சிவன்கிட்டே வருவாங்க. இப்படி எங்கள் ஆயா வந்து என் பாட்டி வந்து சின்ன வயசுலேயே சொல்லுவாங்க எங்களுக்கு. அந்த உணர்வு தான் நமக்கு வந்து அந்த உயர்நிலையை கொண்டு. இப்போ நீங்களாம் கேட்குறீங்க, பல சித்தர்கள் கோயில் மௌன சித்தர்லாம் இருக்காங்க ரெட்டில்ஸில் வந்து. என்ன அலமாரிக்கு முன்னாடி இந்த கோயில் என்ன பேர்? மௌனசாமி. அந்த அலமாரிக்குள்ளே பழனிசாமி. அங்கேயே வந்து ஜீவ சமாஜ் ஐயா அவரும் நிறைய கோயிலெலாம் கட்டியிருக்காரு. முருகன் கூட வடவூரில் முருகனே வந்து அப்படியே நேரடியாக பார்க்குற மாதிரி இருக்கும். அது மாதிரி கட்டியிருக்காரு, நிறைய கோயில் கட்டியிருக்காரு. அங்கேயே ஒரு ஜீவசம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம இந்த இடம் நீங்கள் போங்க. ரெடியூல்ஸில் நிறைய சொல்லியிருக்கு, அதை நீங்கள் உணரலாம். இது மாதிரி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த புக்ஸ்லேயே இருக்குது. ஐயாவை கேட்டு கூட நீங்கள் புக்ஸ் பார்த்து படித்து போகும். இறைவனுக்கு தொண்டு செய்யணுமா, தொண்டு செய்யணும் நீங்கள் உயர்நிலைக்கு வரலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு காசியில் தான் போய் பண்ணணுன்னு எல்லாம் இருந்தது. இப்போலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே புருஷவாக்கத்தில் ஒரு டெம்பிள் கங்காளீஸ்வரர், அந்த இடத்துல போனீங்கன்னா நீங்கள் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம். அங்கேயே ஜலம் வச்சுருக்காங்க, பானையில் எடுத்து தண்ணி இறைவனுக்கு ஊற்றுவாங்க. சிவாயா சொல்லி கொடுத்தது. அங்கேயே தேன் போனால் தேன் போகணும். என்ன விருப்பப்படுறீங்க? கண்ணீர் போடணுமா, அந்த சந்தனம் போடணுமா, என்ன போடணுமோ நம்ம விருப்பம். அதுக்கேற்ற மாதிரி எதுவும் போட முடியல. ஒரு 10 ரூபா அங்கே வெளியிலே வில்வம் சிவாய சொல்லிட்டு அப்படியே வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த பக்தி சேர சேர உங்கள் ஆத்மா பலம் கூடுதல் அதிகமாகும். ட்ரெஸ்ஸிங்லேயே போவீங்க, மைனஸாகவும் வாய்ப்பே இருக்கும். இறைவனை யார் சிக்கேனே பிடித்தேன் சிவபெருமானே இல்லை. இறைவனை பிடிச்சிங்க. அம்மாள் பித்தம் போடணும், பைத்தியகாரம் மாதிரி நம்ம அம்மா நடந்துக்கணும். பித்தாவா பெருசூடி பெருமானே அருளாளா எத்தா உன்னை மறவாமல் நினைக்கிறேன். அது சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு. யாருக்கு காட்சி கொடுக்குற உன்னை நண்பனாக இருக்கிறேன், என்னை ரொம்ப சோதிக்கிறேன், நீ என்னை நான் உன்னை பார்க்கணும், ஆட்கொள்ளணும். வள்ளல் பெருமானும் அதான் சொல்கிறேன். எங்கு ஒழித்தேன் வினையால் வெம்பிமானும் அங்கு ஒழிக்காத உன்னை அடுத்தாடு வாடுகின்றேன். எங்கு ஒழிக்காத நஞ்சம் உண்டை என் அருமை அப்பா எங்கே ஒழிந்தாய். இந்த வார்த்தைக்கு எங்கே ஒழிந்தாய் தெரியும் பெருமானை திருவத்தூரில் பாடுகிறார். ஒளிர்ந்து மறைந்ததெல்லாம் வேணாம், மகானே எனக்கு கடைசி மகான், நான் உங்களை பார்க்க விருப்பப்படுறேன், உடனே எனக்கு காட்சி கொடுன்ட்டு அந்த பதிகத்திலே சொல்கிறார். அவர் எளிமையான தமிழ், நீங்களாம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவருக்கு பதிகம் படிச்சிங்கன்னாலுமே 7 பிறவி தாகுமா. பித்தா பித்தனுக்கு காம பெரும்பேய்க்க வித்தனை தான் பொய்வேறு அழுக்காறு